வெல்கம் டு OWG vlogs. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ஆக்சுவலி நாங்கள் வந்து கன்னியாகுமரியில் போயிருந்தோம். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 50th எபிசோடு. அந்த எபிசோடு வந்து எங்கே போயிருந்தோம்? திருப்பரப்பு ஃபால்ஸ் வந்து போயிருந்தோம். ஆக்சுவலி 2 ஃபோன் எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஒன்று வந்து 11 எடுத்துருந்தோம், நம்ம 12 Pro எடுத்துகிட்டு போயிருந்தோம், இன்னும் 7+ எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் இருக்க ஃபுட்டேஜை வந்து காப்பி பண்ணிருக்கானுங்க, அந்த ஃபோனில் இருக்க ஃபுட்டேஜ் வந்து காப்பி பண்ணல. நான் இவன்ட்டு தெளிவாக சொல்கிறேன், டே மச்சான் ஃபுட்டேஜ் காப்பி பண்ணுறேன் அப்படின்றேன். சரி மச்சான் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, இவன்கிட்ட சொன்னதை நீ ஆகிட்ட சொன்ன, இவன் சாலமன்ட்ட சொல்லிருக்கான். ஓகேவா? சாலமன்ட்ட சொன்னதை சாலமன் என்ன பண்ணுறாங்க, என்ன ஜோ கிட்ட சொல்லிருக்கான். இப்போ எடிட் பண்ணலாம், 50th எபிசோட் எடிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஓப்பன் பண்ணி பார்த்தா, இல்ல மச்சான் நீ திருப்பி என்கிட்ட தான் சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன், காப்பி பண்றத டெலீட் பண்ணி வச்சிட்டேன். அதான் ஆக்சுவலி என்ன வந்து ஃபுட்டேஜ் இதுல இருக்குது இருக்கு, அதுல இருக்க ஃபுட்டேஜே இல்ல. எங்கன்னு கேட்டா மச்சான் நான் 12 இல்லையா, ஃபோன் இல்ல. சூப்பர்ல. சோ என்ன சொல்றேனே தெரியல. இவங்களுக்கு கூட்டிமே ஒரு ஷூட் எடுத்து அவ்வளவு தூரம் போய் எனக்கு நல்லா வாயில வருது. பாரு வேணாம் சொல்லிட்டு கம்முன்னு. அப்புறம் யார் மிஸ்டேக்? உன்கிட்ட தெளிவா நான் சொன்னேன், ஒன்றுனா தெளிவா நான் காப்பி பண்ணேன். ரெண்டு ஃபோன் தெளிவா சொன்னேன், 2 ஃபோனையும் கொடுத்து காப்பி பண்ணுங்கடான்னு. ஓகே, அந்த ஃபோன்ல காப்பி பண்ணேன், இந்த ஃபோன்ல ஒரு ஃபுட்டேஜ் காப்பி பண்ணேன். அங்க அடுத்து நாங்க போட்டோஸ் எதுவுமே இல்ல, எல்லா வேலையும் என்னையே பண்ணுன்றானுங்க. எனக்கு அதான் ஒண்ணுமே புரியல. வீட்டு வேலை பார்த்தோம். என்ன வீட்டு வேலை பாத்தீங்க? கார்ல வருமா நான் தெளிவா சொல்றேன், டே ஃபுட்டேஜ் காப்பி பண்ணுங்கடா. ஏன்னா நாங்க வந்து அங்க ஷூட் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது நான் சொல்றேன், டிரைவ் பண்ணிட்டு இருந்தேன். ஏன் நாங்களாம் டிரைவ் பண்ணலையா? சும்மா ஏன்? ஐயோ 300 கிலோமீட்டர் மேல நான் கார் ஓட்டிருக்கேங்க. ஓகேங்களா? சும்மா ஒன்னும் சொல்றான் இந்த பையன். திருப்பரப்புல இருந்து வீட்டு வேலைக்கு 20 கிலோமீட்டர். அப்ப நான் சொல்லப்பா, நான் ரிட்டர்ன் சென்னை ரிட்டர்ன் வரும்போது நான் சொல்றேன்ப்பா உங்ககிட்ட. ஓகேவா? ரிட்டர்ன் வரும்போது தானே நீ காப்பி பண்ண. ரிட்டர்ன் வரும்போது நான் தெளிவா சொல்றேன், டே ஃபுட்டேஜ் காப்பி பண்றேங்கடா, ஃபுட்டேஜ் இல்லைன்னா எடிட் பண்ண முடியாதுன்னு. சரி நானும் ஃபுட்டேஜ் செக் பண்ணவே இல்லை, நான் பண்ண தப்பா தான், நான் ஃபுட்டேஜ் செக்கே பண்ணல. இங்க வந்து எபிசோட் 1 எபிசோட் 2 எபிசோட் 3 எபிசோட் 4 வரைக்கும் ஓகே நல்லா இருந்துச்சு. எபிசோட் 5ல போய் பாக்குறேன் 12 Pro கிளிப்பிங்ஸ் மட்டும் தான் இருக்கு, 11ல எடுத்த ஒண்ணுமே இல்ல. எங்கடா கேட்டா மச்சான் நான் சாலமோனை பண்ண சொல்ல மச்சான். அவனுக்கு போன் வச்சு கேட்டா அவன் மச்சான் ஜோ பண்ணலையா, ஜோ பண்றப்பான்னு நினைச்சேனே அப்படின்றான். எனக்கு மனுஷங்க போடுறீங்களா, ஏன்டா போடுறீங்க, ஏன்டா போடுறீங்க? சரி இப்போ என்ன வீடியோ இருக்கா இல்லையா? வாயில் நல்லா வந்துடும் ப்ரோ, அப்புறம் அசிங்கமா திட்ட போறேன்டா. வந்தா அப்படியே வெளியே போய் எடுத்துட்டு வந்தேன். ஆக்சுவலி இதான் இவங்களை கூட்டின்னு போய் ஒரு ஷூட் எடுக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுல வேற வீடியோ வேற கேட்குறீங்க, என்ன ப்ரோ நீங்க ஒரு வாரம் போடுறீங்க, ஒரு வாரம் போட மாட்டீங்க, ஏன் ப்ரோ? இங்க எடுக்கிற வீடியோ இருந்தாலும் ப்ரோ போடுறதுக்கு, எடுக்கிற வீடியோவே சேவ் பண்ண மாட்டானுங்க. என்னது எடிட்டிங் ப்ராசஸ் என்கிட்ட குத்துறானுங்க. சரி நீ பண்ணுவா அப்படின்னு நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒரு ஃபுட்டேஜ் காப் பண்றதுன்னா பிரச்சனை தான், எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேது. தெரியல எனக்கும். இந்த பார் வேண்டாம் சொல்லிட்டேன். கேமராமேன்லாம் எதுக்கு இருக்காருன்னே தெரியல. அவனை கேட்டா மச்சான் மச்சான் விக்கி என்கிட்ட சொன்னான், பட் ஆனால் அது வந்து உங்க ஜோ தான் பண்ணா நினைச்சேன்டா மச்சான், பார்த்தா எனக்கு பண்ணவே இல்லை அப்படின்னு என்ன யாரு கேட்கறான், ஏன்ட்ட கேட்கறான், பண்ணலையா மச்சான் நீங்க அப்படின்னு என்ன கேட்கறான். என்ன சொல்ல மாட்டீங்க? என்னது உங்களை இங்கேருந்து கூப்பிட்டு போய் அங்க ஒரு ஷூட் ப்ரிப்பரேஷன் பண்ணி ஷூட் எடுத்து அந்த ஷூட்டை காப்பி பண்றதுன்னா கேட்டு தான் நான் உங்களுக்கு கேட்கறேன். நாங்க அதை பாத்துக்கிறோம், அதை நாங்க பார்த்து நீங்க நொட்ட தேவை. இதுக்கு வந்து இது நீங்க நொட்டவே தேவை, எடிட்டிங் நான் பார்த்து நீங்க நொட்ட தேவை. நான் தப்பு தப்பா டைப் பண்ணிட்டேன், எதுக்கு சொல்லுங்க? வந்துருவானுங்க உடனே பேசுறதுக்கு மட்டும். லிட்டரலி டோட்டலி வேஸ்ட். இவங்க கூட்டு வாயில் நல்லா வருது, ஒவ்வொரு ஷூட் எடுத்துமா கேன்சல் ஆகுது. நீங்க ஈஸியா சொல்றீங்க என்னப்பா வீடியோ சரியா போட மாட்டேன் அப்படின்னு. இங்க இருக்கும் போது தான் தெரியுது அந்த கஷ்டம். நான் அதுக்காக உங்களை வந்து பார்க்க சொல்றேன். இப்போ என்ன பண்றது, உங்களெல்லாம் வச்சு எடுக்கிறேன்ல, என்ன பண்றது, என் தலையெழுத்து. சரி இப்ப வேற ஏதாவது ஐடியா தான் பண்ணு. ஸோ இல்லைன்னு ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 50th எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு அதாவது ஃபுல்லாக காட்ட முடியல, பட் நான் 12 Pro எடுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு கிளிப்பிங்ஸ் போடுறேன், அதை மட்டும் பாருங்க. ஏதோ இது சின்னதாக தான் இருக்கும், ஒரு 2 நிமிஷமோ 2:50 நிமிஷமோ இன்னும் 2:50 செகண்ட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த வீடியோ பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல இது கொஞ்சம் ப்ராப்பராக நாங்கள் பண்ணுறோம் பார்த்துக்குறோம். ஸோ see you soon. கூடிய சீக்கிரம் திரும்ப நெக்ஸ்ட் வீடியோ உங்களை பார்க்குறேன். டாடா பாய். இதுக்கு ஒன்றும் குறை இல்லை.
வெல்கம் டு OWG Vlogs. ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா திருப்பரப்பு ஃபால்ஸ், அதாவது கன்னியாகுமரியில் ஒரு ஃபேமஸான ஃபால்ஸ். என்ன ஃபால்ஸ்? திருப்பரப்பு ஃபால்ஸ். கரெக்ட் தானே? ஓகேண்ணா. அந்த பேர் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு 3 நாள் ஆச்சு. ஏன்னா என் வாயிலே அந்த பேர் வரல. ஒவ்வொரு நாளுமே அவங்க சொல்லி தான் அந்த பேரே நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இன்னைக்கு வந்து கன்னியாகுமரியில் ஒரு ஃபேமஸான ஃபால்ஸ். அது இந்த ஃபால்ஸ் சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபால்ஸுக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். அண்ட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இதோட மெஷர்மெண்ட் எப்படி வச்சு மெஷர்மெண்ட் பார்த்தோம்னா 300 ஃபீட்டுக்கு 91 மீட்டர் வந்து வாட்டர் ஃபால்ஸ் மட்டுமே. அந்த ஃபால்ஸ் மட்டும்? ஆமாம், ஃபால்ஸ் மட்டுமே. இந்த மவுண்டன் வந்து 50 ஃபீட்டுக்கு வந்து 15 மீட்டர் வந்து வச்சு கணக்கு எடுத்திருக்காங்க. நியர்பைல. ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெனஸ்டேவா? சாரி, இன்னைக்கு தேர்ஸ்டே. டியூஸ்டே இன்னைக்கு. சாரி, நாங்கள் தச்ச ஒரு சின்ன கட்டிங்னால இப்படி சுற்றிட்டு இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. இன்னைக்கு வந்து டியூஸ்டே. இன்னைக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 100 பீப்புள்ஸ் தான் இருப்பாங்க. ஒரு க்ரௌட் நிறைய இருக்காது. இன்னைக்கு வந்திருக்கோம் நம்ம. கொஞ்சம் க்ரௌடு கம்மி தான். வீக்கெண்டு இல்லை ஹாலிடேஸ் வந்தீங்கன்னா இங்கே நிற்கிறது கூட இடம் இருக்காது உங்களுக்கு. ஸோ இதோட டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 10 மார்னிங் 10லேருந்து ஈவினிங் 4 o'clock வரைக்குமே இந்த ஃபால்ஸ் வந்து 5 வரைக்கும் இந்த ஃபால்ஸ் வந்து ஓப்பனில் இருக்கும். அண்ட் இதோட டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10 rupees. அதான் இதோட என்ட்ரி டிக்கெட்ஸு ஃபீஸு. இதே நீங்கள் கேமரா எடுத்துகிட்டு வரீங்க, வீடியோ கேமரா எடுத்துகிட்டு வரீங்கன்னா அதுக்கு வந்து 20 rupeesலேருந்து ஒரு 50 rupees வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க இந்த ஃபால்ஸுக்காக. இங்கே பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபால்ஸ் நம்ம பக்கத்தில் வந்து இப்போ நம்மளும் ஃபால்ஸ் தான் போய் குடிக்க போகிறோம். அப்படியே வெயிட் பண்ணிட்டு வீடியோவில் பாருங்கள், கண்டினியூவாக பார்த்துட்டே இருங்க.